திருப்பலிதனிலே அருள்வழியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவை அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயம் வேண்டி சங்கமமாவோம். அன்பரேசு பலியிலே சரித்திரமாவோம். வார்த்தை வழியிலே வாழ சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இறைவனே தம்மையே மனிதருக்கு அளிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் நாம் அனைவரும் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way, for all the sponsors of his live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. திருப்பலியில் நாம் அனைவரும் தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக் கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனிதர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேலாட்டை ஏற்றருளும். உலகின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏகனின் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாற்றிருப்பவரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரை அறிக்கையிடுவதில் பல மக்களினங்களை ஒன்று சேர்த்தருளினீரே. திருமுழுக்கு தண்ணீரால் புது பிறப்பு அடைந்தவர்கள், அவர்கள் மனங்களில் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் ஒரே பரிவிரக்கமும் கொண்டிருக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். கால் ஊனமுற்றிருந்தவர் நலமடைந்தவன் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க, எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படைகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறை பற்றாலோ இவரை நடக்க செய்து விட்டது போல் ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்திடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்றபோதும் நீங்கள் அவரை மறுதலித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதலித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண் முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன் அறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார். விண்ணேற்றமடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரிடமிருந்து என்னைப் போல் ஓர் இறைவாக்கினரை தோன்ற செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவிசாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களின்று அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்குரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம் உன் மரபினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையையும் உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்றுக்கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்ற செய்து முதல் உங்களிடம் அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 8 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே,
பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நினைவில் கொள்வதற்கு அவர்கள் மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளே. மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளே. உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளே. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றி நாள் இதோ. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டு உணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக
என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும், பாவம் மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்களே சாட்சிகள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, என்னுடைய நண்பர் ஒருவர் அவருடைய வாழ்க்கையின் ஒரு இக்கட்டான சமயத்தை எப்படி கடவுள் துணையோடு சமாளித்தேன் என்பதை பகிர்ந்து கொண்டார். இந்த நாட்களிலே எல்லா மறை மாவட்டத்திலும் ஆயர்கள் குருக்களுக்கு மாற்றம் அறிவிப்பார்கள். இந்த டிரான்ஸ்ஃபர் போடுவாங்க. ஆயருடைய பணிகளிலே இதுவும் ஒரு முக்கியமான பணியாகும். இப்படி ஒரு குருவானவருக்கு மாற்றம் கொடுக்கின்ற பொழுதுதான் அதை பகிர்ந்து கொண்டார். அந்த குருவானவர் அந்த ஆயருக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். அந்த கவுன்சிலில் அவர் இருந்தார். அவருடைய ஒரு பங்கு கடினமான பங்கு, அது முடியுது. இன்னொரு பங்கு ஏற்கணும். அந்த பங்கில் ஆயர் நம்ம கன்சல்ட்டில் இருக்கிறோம், நல்ல பங்காக தருவார், இதில் தான் கஷ்டப்பட்ட அந்த பங்கில் அப்படின்ட்டு எதிர்பார்த்துருந்தார். அந்த கன்சல்ட் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஆயர் ஒரு நிகழ்வில் இந்த சாமியாரை சந்திக்கிறார். அப்போ அவர் கரம் பற்றி பேரை சொல்லி, எனக்கு ஒரு உதவி செய்யணும், இந்த பங்குக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறார். அந்த பங்கில் சண்டை போட்டு 2 சாமியார்கள் மக்கள் பிரிந்திருக்கிறாங்க. பிரச்சனையானது. யார் அங்கே போவா அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் கன்சல்ட்டுக்கு முன்னாடியே பிஷப் சாமியாரை கரம் பிடித்து, நீங்கள் அது எனக்காக போகணும். அப்போ இந்த சாமியார் சொல்கிறாரு, நண்பர் சொல்கிறாரு, இப்போ தானே நான் கஷ்டமான பங்கில் இருந்தேன், எனக்கு ஒரு நல்ல பங்காக கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை. அப்புறம் சொல்கிறாரு, இப்படியே நான் இப்படியே கஷ்டமான பங்காக போடுறீங்களே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த ஆயர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, கடவுள் சில பேரை ஒரு அமைதியின் தூதுவர்களாக வைத்திருப்பார், உங்களிலே நான் அதை உணர்கிறேன், அந்த மக்களை ஒன்றுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த சாமியாருக்கு வேறு வழியே இல்லை, ஏற்றுக்கிட்டார், வேறு சொல்லலை, அப்படியே வந்துட்டார். மறுநாள் கன்சல்ட்டு, அதுலேயும் அவர் பேச முடியல. ஆயர் தான் முதலே சொல்லிட்டார், நமக்கு ஏதாவது கிடைக்குன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் எல்லா நண்பர்கள் மற்ற குருக்கள்லாம் அவர்கிட்ட சொன்னாங்க, ஏய் உனக்கு நல்ல சமயம் வாழ்க்கையில், கன்சல்ட்டில் இருக்கிற, நீ சொன்னால் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்ல பங்கை வாங்கியிருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. இவர் சொல்ல முடியல. ஆயர்கிட்ட நான் இப்படி வாக்குறுதி கொடுத்துட்டேன் போகிறேன்ட்டு. ஆனால் மன சஞ்சலம் அந்த ஒரு மாதம் இடையில இருக்கும்.
என்ன செய்கிறது, எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்ட்டு. அந்த நாள் வந்தது, போயிட்டார். அங்கே இருந்த ஃபாதர் வந்து 2 குரூப்பாக இருக்கிறாங்க. கோயிலுக்கு முன்னாடி ஒன்றும், உள்ள ஒருத்த குரூப்பாக இருக்கிறாங்க. அப்போ ஃபாதர் வந்து 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து அந்த ஃபாதரை அவர் காரில் ஏற்றிக்கிட்டு உள்ளே கொண்டு போயிட்டார். வெளியில் இருக்க ஒரு குரூப் என்ன செய்யறாங்க, போலீஸ் நிற்கிறாங்க. இந்த குரூப்பையும் சமாதானப்படுத்தணும், அவங்களையும் சமாதானப்படுத்தணும். வெளியில் இருக்கவங்கள பார்க்குறாங்க, உள்ளே போயிட்டாங்க. எங்கே வருவார் சாமியார், நாங்கள் வெளியிலாவது மாலை போடுறோன்னு சொன்னால் அவர் சாமியார் தான் உள்ளே கொண்டு போயிட்டார். உள்ளே போயிட்டார். அங்கே போய் பொறுப்பை கொடுக்கணும். பொறுப்பை கொடுக்குறாங்க. என்ன செய்கிறது, சொத்து பத்திரத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம ஆண்டவர் இயேசு தான் நம்ம சொத்து, அந்த பங்கின் சொத்து. அதனால் அந்த ஆண்டவரே திவ்ய நற்கருணை பெட்டி சாவியை கொடுப்பாங்க, கோயில் சாவியை கொடுப்பாங்க. அதை கொடுக்கறதுக்கு அந்த சூழ்நிலை சரியில்லை. ஆனால் பொறுப்பு கொடுத்தாகணும். அன்றைக்கி கொடுத்துட்டு அவர் போகணும். அப்போ அங்கே ஒரு திவ்ய நற்கருணை ஆராதனை வச்சோம். அதுக்கும் பல இடர்பாடுகள். ஆனால் அந்த நண்பரோடு இன்னொரு நண்பர் போனார். அவர் சின்ன ஒரு ஜெபம் சொல்லிவிட்டு கொடுத்துட்டு பொறுப்பு கொடுத்துட்டாங்க. அவர் போயிட்டார். இங்கே 2 குரூப் இருக்கிறாங்க. போலீஸ்க்கு சொல்கிறாங்க, வெளியில் இருக்கவங்க ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க ஒரு சாமியார் செஞ்சதுனால. வெளியில் ஒரு மாலை போடுறாங்கன்னா அதுக்கே இல்லாமல் கூட்டிகிட்டு வந்து உள்ளே வச்சுட்டார்ல, அது இப்படி பெரிய இது இல்லையா அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. அவங்க உங்களை சந்திக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம் நண்பர் சொல்கிறாரு, கண்டிப்பாக வரட்டும் அப்படி சொல்கிறாரு. வந்து சந்திக்கிறாங்க. கோபம் சொல்கிறாங்க, பாருங்கள் சாமியார் இப்படி பண்ணிவிட்டார் பற்றிலாம், வெளியில் நின்று கூட எங்களை மாலை உங்களை வரவேற்க முடியாமல் செஞ்சுவிட்டார், அப்படி பண்ணார் அப்படி. அப்போ இந்த குரு சொன்னார், நண்பர் சொன்னார், கொலைப்படாதீங்க, எனக்கு இந்த பங்கை பற்றியும் தெரியாது, உங்களை பற்றியும் தெரியாது. 1000 அனுப்பியிருக்கிறாங்க, வந்திருக்கிறேன். இனிமேல் எல்லாம் ஒன்றா தான், நீங்கள் எல்லாம் ஒன்று, உங்களுக்கெல்லாம் நான் சொந்தம் அப்படின்னு சொன்னேன். போயிட்டாங்க. அப்புறம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொன்னார், ஃபாதர் ஒரு 3 நாளைக்கு நாங்கள் ஒரு 6 மாதமாக போலீஸ் பீட் போட்டிருக்கோம், 3 நாளைக்கு நாங்கள் போடலாமா? அப்போ நண்பர் குரு சொன்னார், வேண்டாம் வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னார், வெரி குட் ஃபாதர், உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பரை வச்சுக்கோங்க, உடனே நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னாரு. அந்த குரு இருந்தார். மறுநாள் எந்திரிச்சார், யாருமே வரலை. இங்கே மறுநாள் கோயிலுக்கு போனார், ஜெபம் செஞ்சார், சாப்பிட்டாரு, தூங்கினார். அவர் பொருள்லாம் எடுத்து வச்சார். இப்படி 3 நாட்கள் யாருமே வரல. அந்த கேம்பஸில் ஒரு சின்ன பிள்ளை கூட வரல, பூட்டி இருக்குது, சாமியார் மட்டும் இருக்கார். அப்போ அவருக்கு என்ன தப்பாக வந்துட்டோமோ, 1000 சொன்னார்னு கேட்டுட்டோமோ, ஒரு அங்கலாய்ப்பு. ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவர் சொல்கிறாரு, நண்பர் சொல்கிறாரு, அந்த 3 நாள் நான் சும்மா இல்லை, கடவுளோடு போராடினேன், நான் ஜெபம் செய்தேன், அது வீணாக போகல. அவர் சொல்லும்போது எனக்கு அந்த உணர்வுகள் இருந்து 3 நாள் நான் அங்கே கோயிலில் போய் ஜெபம் செய்வேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், ஜெபம் செய்வேன். அந்த கடவுள் அந்த மக்களையும் மாற்றினார், எனக்கும் திடன் கொடுத்தார். என்னுடைய ஜெபம்தான் அந்த மக்களை ஒன்றுபடுத்தியது. 3ஆம் நாள் இருந்துச்சு. அப்புறம் ஒருத்தராக வந்தாங்க, அவங்க சொல்லுவாங்க, கேட்பாங்க. அந்த சாமியாரை எதை தூண்டுதுன்னா, ஒவ்வொரு வீட்டுக்காக சந்தின்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஜெபத்தில் சொன்னார். ஒவ்வொரு வீட்டுக்காக அந்த 1.5 மாதத்தில் எல்லாத்தையும் போயிட்டேன். அதில் அந்த மக்கள் எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. 3 வருடங்களாக கொண்டாடாத இருந்த திருவிழா கொண்டாடியது, மகிழ்ச்சியாக இருந்தாங்க, எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. அப்படியே அந்த கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஆனால் அதற்கு காரணம் என்ன? அந்த மாதம் 1 மாதம் நான் சஞ்சலப்பட்டதை, அந்த ஆண்டவரோடு ஜெபம் செய்த அந்த 3 நாட்கள், அந்த ஜெபம்தான் என்னை மாற்றியது, அந்த மக்களை வீடு சந்திக்க அழைத்தது, அந்த மக்களும் என்னை ஏற்றுக்கொண்ட செய்தது, அந்த பங்கே ஒன்றானது அப்படி சொல்லுவார். இது அவருடைய சொல்லும் போது நம்ம மற்றவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அந்த உணர்வோடு இருக்கிறவங்க அதனுடைய பலனை அனுபவித்தவர்கள் சொல்கின்ற பொழுது, அவர் நண்பர் சொல்லும்போது அவ்வளோ உணர்வு பூர்வம் சொன்னார். இன்றைய வாசகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ராயப்பர், அதாவது யூதர்கள் என்ன செய்கிறாங்க, இப்போ 9 மணிக்கு ஜெபம் செய்ய போவாங்க, 12 மணிக்கு போவாங்க, 3 மணிக்கு போவாங்க. 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் ஜெபம் செய்ய ஆலயத்திற்கு போகின்ற அந்த பின்னணியில் தான் அந்த முடவரான அவரை குணமாக்குகிறார்கள். அப்போ அந்த ஜெபம் அவர்களுக்கு தூண்டியது. ராயப்பர் என்ன செய்கிறார், முதல் பார்க்குறாரு. லூக்காஸ் நற்செய்தி 14வது அதிகாரம் 31வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், ராயப்பா, கோழி கூவும் என்னை மறுதலிப்பாய். 1 முறை 2 முறை இல்லை, 3 முறை சொல்வார். ஆண்டவரே, நான் மறுதலிப்பேன், உங்களோட செத்தாலும் சாவேன் ஒழிய நான் உங்களை மறுதலிப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்வார். அப்போ ராயப்பர் தன்னுடைய பலத்திலே சொல்வார். ஒரு மனிதனுக்கு உடல் பலம், மனபலம், உறவு பலம். உடல் பலம் தெரியும் உங்களுக்கு, மனபலமும் தெரியும். உறவு பலம்னா எனக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ராயப்பர் தன்னுடைய பலத்தில் அதை சொன்னார். ஆனால் என்ன செஞ்சார், முடியலை, அவரால் முடியலை. 3 முறை மறுதலித்தார். அதை இப்போ கோழி கூவுது நினச்சி பார்க்குறாரு, ஆஹா அப்படின்ட்டு. ஆனால் இப்பொழுது
உயிர்த்த ஆண்டவருடைய பலத்தை அவர் வச்சிருக்கிறார். அந்த உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை வைத்திருக்கிறார். எனவே இப்போ என்ன சொல்றார்? அது அந்த பலம் உயிர்த்த ஆண்டவர்களை பெற்ற அனுபவம், அந்த சக்தி, அந்த ஆண்டவரோடு உண்ட உறவிலை பெற்ற அந்த ஜெபத்திலே வந்த தெளிவு. எப்படி செய்கிறார்? அவர் அருமையாக செய்கிறார். என்ன செய்கிறார்? அவர்கள் அந்த முடவனை குணமாக்குகிறார். அப்போ எல்லாம் கேட்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க, திகைத்து போகிறாங்க. இந்த யோவானும் ராயப்பரும் இப்படி செய்கிறார். எத்தனை ஆண்டுகளாக இவன் முடவனாக இருந்தான், இவன் பக்கத்தில் நிற்கிறான், போக மாட்டான், பக்கத்திலே இருக்கிறான் அப்படின்னு எல்லாம் வியக்கிறாங்க. அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, இது என்னாலோ யோவானாலோ ஆகினதில்லை, கடவுளால் ஆனது, உயிர்த்த கடவுள். அவரை நீங்கள் என்ன கொண்டு போட்டுட்டீங்கப்பா. அவர் அற்புதமான மனிதர். அவருக்கு துன்புறும் ஊழியராக நீங்கள் எல்லாம், பிலாத்து கூட அவரை தப்பு வைக்கிறதுக்கு வழி தேடினான். ஆனால் அதெல்லாம் நீங்கள் மறுத்துட்டு அவரை கொலை செய்யணும், அவருக்கு பதிலாக ஒரு திருடனை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்படி செய்த நீங்கள் உங்களுடைய பாவங்களிலிருந்து மனம் மாறுங்கள், மன்னிக்கக்கூடிய கடவுள் நம்முடைய கடவுள் என்று அவங்கள சொல்கிறார். அப்போ அந்த உயிர்ப்பின் பலம் என்ன? அவருக்கு ராயப்பருக்கு அந்த வல்ல செயலை செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறது. இரண்டாவது, அந்த எந்த அன்று மறுதளித்த பொழுது எவ்வளவு பயங்கி நடுங்கி கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது உயிர்த்த ஆண்டவருடைய அந்த சக்தியை, அவருடைய அந்த ஜெப வாழ்விலே கிடைத்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு அந்த அவர்களுக்கு முன்னால் எதிரே நின்று நீங்கள் கொன்று போட்டீர்கள், ஆனால் கடவுள் அவரை மெசியாவாக ஆண்டவராக உயர்த்தினார், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று ஆணித்தரம், அதற்கு சாட்சிகள் நாங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஆண்டவருடைய ஜெப வாழ்வு, அவருடைய பேதுருடைய ஜெப வாழ்வு ஆண்டவரிலே அவரை இணைத்தது. தைரியமாக அவர்களுக்கு அந்த உண்மையை சொல்லக்கூடிய ஆற்றலை கொடுத்தது. மூன்றாவது, அவர் அந்த மக்களை ஒன்றிணைப்பவராக, திருச்சபையை, தொடக்க திருச்சபையை வழிநடத்துவராக அந்த ஆற்றலை கொடுத்தது அந்த உயிர்த்த ஆண்டவரில் இருந்த ஜெபம். இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது, முடியும் தருவாயில், அப்போ என்ன, விக்டர் ஃப்ராங்க்லின் மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதுவார். அப்போ ஜெர்மனியில் கான்சன்ட்ரேஷன் கேம்ப், துன்பப்படுத்துகிற ஒரு சிறையில் அடைச்சிருப்பாங்க. அப்போ உடல் பலமாக இருக்கிறவங்கெல்லாம் நிறைய விதமாக சித்திரவதை பண்ணாங்க, சாப்பாடு இல்லாமல். சில பேர் இறந்து போனாங்க. அவர் அதில் ரிசர்ச், அவர் ஒரு டாக்டரு, உளவியலார். அப்போ அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு வந்தப்போ, அந்த இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சோன்னா மீதி இருந்தவங்க, சாகாமல் இருந்தவங்கலாம் வீட்டுக்கு போகலான்னு சொன்னாங்க. அதில் ஒரு இருந்தவர் தான் விக்டர் ஃப்ராங்க்லின். அவர் அந்த புத்தகத்தில் சொல்கிறாரு, பலமானவர்களெல்லாம் இறந்து போயிட்டாங்க, ஆனால் ரொம்ப பலம் இல்லாமல் சோனியாக இருந்தவங்கெல்லாம் அதில் உயிர் பிழைச்சிட்டாங்க. அதனை ஆராய்ச்சி செஞ்ச பொழுது யாரெல்லாம் உடல் பலத்தில் இருந்தவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க, மனசு உடைஞ்சு போய் நம்ம இந்த வாழ்க்கை இல்லைன்ட்டு. ஆனால் பலமில்லாமல் இருந்தவர்கள், அவர்கள் கடைசியில் ஒரு சில பேர் பிழைத்து கொண்டார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், நான் அந்த சிறைச்சாலைகளை பார்த்தேன், பலமில்லாதவர்கள் எல்லாம் ஜெபம் செய்தார்கள், ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள். அந்த இறை பலம், அந்த ஜெபத்தில் கிடைத்த ஆண்டவருடைய அந்த பலமானது அவர்களை வாழ வைத்தது என்று எழுதியிருப்பார். இந்த ஜெபம் நமக்கு தேவை. ஆண்டவரோடு உறவிலே இருந்தால் எதையும் செய்ய முடியும். அதைத்தான் ராயப்பர் செய்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹென்றி ஹியூமன் சொல்லுவார், prayer is not a pious decoration of human life, but it is a breath of human existence அப்படின்னு சொல்லுவார். இந்த பிரேயர் ஒரு ஒப்பனைக்காக, மற்றவங்க பார்க்குறாங்கிற வாழ்க்கையை அலங்கரிக்கும் ஒரு ஒப்பனையாக இல்லை. இந்த ஜெபம் என்பது மனிதர் வாழ்க்கையின் மூச்சு அப்படின்னு சொல்லுவார். மூச்சு போச்சுன்னா எல்லாம் போச்சு. அப்போ அந்த ஜெப வாழ்வு தான் அந்த ராயப்பரை இப்படி வாழ தூண்டியது. இந்த ஜெப வாழ்வு உயிர்த்த ஆண்டவரிலே நமக்கு ஆற்றலை கொடுக்கிறது, நம் வாழ்க்கை பயணத்திலே சக்தியை கொடுக்கிறது. நீங்கள் எத்தனையோ வேண்டுதலுக்காக இங்கே வந்திருப்பீர்கள், ஆனால் அந்த உயிர்த்த ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக அவற்றை எல்லாம் நிறைவேற்றுவார் என்ற அந்த ஆணித்தரமான அந்த அனுபவத்தை, உயிர்த்த ஆண்டவரின் அனுபவத்தை அந்த ஜெபத்தின் வழியாக பெற வேண்டும். எனவே அந்த ஆண்டவரிலே நாம் ஜெபத்தின் வழியாக அவருடைய ஆற்றலையும் அருளையும் பெற்று நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே துணிந்து நடக்க ஆற்றலானவர் நம்ம கூட வருவார் என்ற நம்பிக்கையோடு, அன்னை ஆரோக்கிய அன்னை அந்த திருமகனிடம் நமக்காக பரிந்து பேசுவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென்.
கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. இருக்கும் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. வாழ்வு என்னில் நீயாக, வாழ்க்கை எல்லாம் உனக்காக. எல்லாம் தந்தே என்னை தந்தே, எல்லாம் தந்தே என்னை தந்தே. இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா,
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தல்லும்
எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தடும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகப்படியினுள் ஏற்றருடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், ஏது ஆன்மா நலமடையும். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்திது உண்ண
பகிர்ந்து கொள்ளுங்கள். நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாழும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு பெறச் செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களில் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்களின் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்திரளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.